உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அரிசி விலை ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. சர்க்கரை விலை ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 48 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்த சர்க்கரை இன்றைக்கு 72 ரூபாய்க்கு விற்கின்றது. மஞ்சள் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்தது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்கிது. மிளகாய் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்தது தேர்தலுக்கு முன்பு. இந்த ஆட்சி வந்த பிறகு தற்போது விலை 300 ரூபாய்க்கு விற்கிது. வெல்லம் ஒரு கிலோ 55 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 75 ரூபாய்க்கு விற்கிது. அதே போல் புளி ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. பருப்பு வகையிலும் கிட்டத்தட்ட விலை அதிகம். எண்ணெய் விலை 40% உயர்ந்திருக்குது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இப்போ வறட்சி நிலவி கொண்டிருக்கின்றது. ஆந்திராவிலிருந்து நமக்கு அரிசி கிடைக்கும், அங்கேயும் வறட்சி இருக்கிற காரணத்தில் அங்கே வருகின்ற அரிசியுடைய வரவும் குறைஞ்சி போச்சு. அரசாங்கம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலை ஏற்றம் ஏற்படுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுக்கப்படும். அதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்கு 100 கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தி வந்த காரணத்தினாலே விலை இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். அதை போல இந்த அரசும் இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறதா என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் சுருக்கமாக உறுப்பினர்கள் கவனத்தை ஈர்த்துட்டு பாடணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இன்றைக்கு அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் உபயோகம் செய்யக்கூடிய அந்த அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கான விலைவாசி, அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைவாசி சமீப காலமாக 30 மடங்கிலிருந்து 30% 40% வரை உயர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரிசி, பருப்பு, வெங்காயம், புளி போன்றவெல்லாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு பொருள் இல்லைனா கூட இன்னொரு பொருள், இப்போ புளினா ரசம் மட்டுமே வச்சு கூட சாப்பிடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட போது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் உணவு துறையின் மூலமாகவும் வெளி மாநிலங்களிலிருந்து அதை பெறப்பட்டு மலிவு விலையில் ரேஷன் கடையில் மூலமாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த அரசு எப்படி கடந்த காலங்களில் பொங்கலுக்கெல்லாம் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன்னு சொல்லுங்க. பொங்கலுக்கெல்லாம் தொகுப்பு வழங்குவது போல இன்றைக்கு இந்த விலைவாசி சரியாகின்ற வரை பிற மாநிலங்களிலிருந்து அதை கொள்முதல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் தொகுப்புகளாக வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா பெரிஷபிள் குட்ஸ் பட முடியாது. நான் பெரிஷபிள் குட்ஸ் பருப்பு எல்லாம் பதுக்குறாங்க. அதை பதுக்கக்கூடிய சூழ்நிலையும் அரசு கனிவோடு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று